தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களிலே அவரை இருக்க செய்திருக்கின்றோம். ஆனால் ஓட்டு போகிற அந்த நேரத்தில் மட்டும்தான் சின்ன குழந்தைங்க போய் அங்கே போய் குறுக்கால புகுந்து அவங்களுக்கு எந்த திட்டமும் தெரியலை. சைன் அப் பண்ணிடுறோம், நாங்கள் இல்லைமேட்டு எந்த டேமும் கட்ட மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம்னு சொல்லி கர்நாடக அரசு முன் வந்து இந்த சைன் போட்டு தரேன்னு சொல்லிச்சு. இங்கே ஒரு கிராண்ட் ஃபாதர் ஓகேங்களா, கலைஞர் அவர்கள் என்ன தெரியுங்களா பண்ணார், மலையாளத்தை நம்மளை வித்துட்டாண்டா அப்படின்னு ஒரு குரலை கிளப்பி விட்டு புரிஞ்சுங்க. அதனால நமக்கு போச்சு. அன்னைக்கு நமக்கு 330 கொடுக்குறேன்னாங்க புரிஞ்சுங்களா. அதுக்கு எடுத்து விட்டது திமுக அரசு. அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா 4 டேம் கட்டியிருக்காங்க. அந்த 4 டேமுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? டம் 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 தான். டெக்னாலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜிக்கு ஃபஸ்ட்டு பட்ஜெட்டில் போட்டது நம்ம தமிழக அரசு தான் அப்படின்றது ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயம். நான் உனக்கு 20% முதலீடு போடுறேன், நீ 80% முதலீடு போடு, நான் நீ சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாங்கிறது தான் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். ஸ்டிக்கர் பட்ஜெட்னு சொல்கிறேன், ஜீரோ பட்ஜெட்னு சொல்கிறேன். உன்னை காப்பி அடிச்சு தானே அதை பட்ஜெட் போட்டிருக்கேன்னா உன்னோட பட்ஜெட் ஜீரோ பட்ஜெட்டா? நீங்கள் எடப்பாடி சார், நீங்கள் எதிர்கட்சி தலைவர் கூட இல்லை ஓகேங்களா. இவருக்கு எதிர்கட்சி தலைவருக்கு எப்போ பேசணும், இவங்க முதல்வர்னு நினச்சிக்கிட்டே இன்னும் உட்காந்துருக்காங்க ஓகேங்களா. நீங்கள் எதிர்கட்சி தலைவருங்கிறத உணருங்க, முதல்வருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுங்கிறத 2 பேருமே உணர்ந்து கொடுங்க அப்படிங்கிறத நான் பதிவு செய்கிறேன். அவர் காரு கூட உதயநிதி காரில் ஏற போயிட்டாரு போல இருக்கு. ஐயோ அண்ணா எல்லாத்துக்கும் முன்னாடியும் வேணாம் அப்படின்னாங்களாம். உடனே போய் அவர் காரில் ஏறிட்டாராம். 2024 திமுகவுக்கு தான் நம்ம போட்டு அமிச்சோம், லோக்சபாலையும் சரி ராஜ்யசபாலையும் சரி. இந்த 30 MP மேகதாது அணை ரிலேட்டடாகவோ காவேரி இஷ்யூ ரிலேட்டடாகவோ நீங்கள் லோக்சபாவில் ராஜ்யசபாவில் என்ன பண்ணீங்க? வாயில் என்ன துவச்சிருந்தீங்க? அவங்க இயல்பாகவே அவங்க ஆட்சின்னு நினச்சிக்கிட்டு பேசுகிறாங்க சமயத்தில் புரிஞ்சுக்கலாம். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஆட்சியில் அது 30%. இங்கே பார்த்தீங்கன்னா அமைச்சர் ஆனந்த் ரொம்ப கிளியராக சொன்னார், எப்பா ப்ரூஃபோட கொடுப்பா, நீ கம்ப்ளைண்ட்டை கொடுப்பா, ப்ரூஃபு கொடுப்பா, நீ யார் மேலே ஆக்ஷன் எடுக்க சொல்லி எடுக்குவோம்ப்பா, நாங்கள் வாங்கணும்னு தெரிஞ்சிச்சுன்னா நாங்கள் இந்த சீட்டே இருக்க மாட்டோம்னு எங்கள் முதல்வர் சொல்லிட்டாருப்பா, ஊழலே இல்லாத அரசுன்னு சொல்லியிருக்காருப்பா. இந்த வரைக்கும் எந்த சீஃப் மினிஸ்டர் ஆச்சும் சொல்லியிருக்காங்களான்னு கேட்குறாரு. வெற்றிங்கிறது காமன் வேர்டு தானே. வெற்றின்னு பேர் வச்சவங்கன்னா தாவே காக்கிறாங்களா? உங்கள் கட்சியில் வெற்றின்னு இருக்கவங்கன்னா நீக்கிற போகிறீங்களா? இந்த ஜூலிக்கு எப்படி ஜென்சின்னு சொல்கிறாங்கன்னு தெரியல ஓகேங்களா. ஹேர் பிளான்டேஷன் பண்ணுவீங்க புரிஞ்சுங்களா. 50,000 ரூபா கொடுத்து ஹேர் பிளான்டேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களை ஜென்சியில் சேர்த்துருவாங்க. சித்திரவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகரும் வழக்கறிஞருமான ஆரோக்கிய சதீஷ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேக்காவுடைய முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் போயிட்டு இருக்கு. ஸோ எப்படி இருக்கு, தாவேக்கா எப்படி செயல்படுறாங்க? அருமையான பட்ஜெட்டு ஓகே. எல்லா ஸ்டாண்ட்ஸுக்கான ஒரு பட்ஜெட்டு, அதாவது லோ இன்கம் குரூப்புக்கான பட்ஜெட்டு, மிடில் இன்கம் குரூப்புக்கான பட்ஜெட்டு, பிஸ்னஸ் பீப்புளுக்கான பட்ஜெட்டு, டெக்னாலஜிக்கான பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரு சரிசமமாக வச்சு பார்க்குறது தான் இந்த பட்ஜெட்டு. இந்த பட்ஜெட்டில் ஒரு 3 அம்சம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒன்று ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, உடச்சது என்னென்னு கேட்டிங்கன்னா டெண்டர் ரிஃபார்ம்ஸ். டெண்டர் ரிஃபார்ம்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டிலே ஒரு தொழிலதிபர் எப்போதுமே பெரிய டெண்டர்னால் பார்த்தீங்கன்னா இப்போ மவுண்ட் ரோட்டில் விட்றாங்க. பாரிஸ்லேருந்து மவுண்ட் ரோடு ஃபுல்லாக சைதாப்பேட்டை வரைக்கும் மவுண்ட் ரோடு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரே கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்தீங்கன்னா பெரிய பணம் வச்சுருக்கவங்க மட்டும்தான் ஈடுபட முடியும் டெண்டரில். அதுவே நீங்கள் ஒரு வெட்டி பார்த்தீங்கன்னா 10 டெண்டராக விட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட ஆந்திரப்பட்னஸ் உருவாங்க. நம்ம இந்தியாவில் என்னன்னு கேட்டிங்கன்னா, படிச்சுட்டு நம்ம வேலைக்கு போயிடுறோம். சுந்தர் பிச்சையே வேலைக்கு தான் இருக்கார் ஓகேங்களா. சிஇஓ அந்த கம்பெனி உருவாக்குனது பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் அமெரிக்கன்ஸ். அவங்க இன்டெலெக்சுவல். ஸோ நம்ம ஆந்திரப்பனர் வி ஆர் பீன் இந்த ஷார்ட்டேஜ் ஆஃப் ஆந்திரப்பனர்ஸ். இந்த ஆந்திரப்பனர்ஸ் உங்கள் வீட்டிலே ஒரு தொழிலதிபர் அப்படின்றது இந்த டெண்டர் ரிஃபார்முங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். நிறைய சிறு மற்றும் நடுத்தர தொழிலில் நிறைய பேர் இம்ப்ரூவ் ஆவாங்க. அம்பானியே இருந்தாலும் சாதாரண சின்ன பிஸ்னஸ் பண்ணி தானே அவர் வந்தார் புரிஞ்சுங்களா. அப்படிங்கும் போது தொழிலதிபர் ஆந்திரப்பனர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த டெண்டர் ரிஃபார்ம் ஒரு சரியான ஒரு பார்வையை பார்க்குறேன். ப்ளஸ் டெக்னாலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜிக்கு ஃபஸ்ட்டு பட்ஜெட்டில் போட்டது நம்ம தமிழக அரசு தான் அப்படின்றது ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயம். இதனால் மேக்ஸ் அ வெரி பிக் டிஃபரன்ஸு. அதாவது ஸ்பிளிட்டிங் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ். பார்த்தீங்கன்னா ஷிப் பில்டிங் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு மானியம் என்ன கொடுக்கல, நான் முதலீடு போடுறேன்,
நான் 20% கொடுக்குறேன். ஏன்னா 20% மானியம் கொடுத்து நீ வந்து கம்பெனி ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. நான் உனக்கு 20% வந்து முதலீடு போடுறேன், நீ 80% முதலீடு போடு, நான் நின்று சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாங்கிறது தான் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். அதை வந்து இங்கே வந்து நிறைய இது பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முதலீடுகள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நிறைய வரும். நிறைய நிறுவனங்கள் நம்ம இந்திய நிறுவனங்களே வந்து நிறைய வந்து தமிழ்நாட்டுக்கு வரும். ஸோ அதுவும் நம்ம ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஈக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னா கொண்டு வந்திருக்கனால அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. மூணாவது ஒரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஃபார் த எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. டாக்டர் ஈமோத், அவர் பேர் எனக்கு சரியாக வரல, அவர் தலைமையான கமிட்டியை போட்டிருக்காங்க. ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தெரியாத விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ரீதியாக நமக்கு எல்லாமே எனக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஓகேங்களா, என்ன மாத்திரை எதுக்கு போடணுன்றது நமக்கு தெரியாது. இப்போ நம்ம டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் போடும் போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 10 லட்சம் கோடி வந்து கடனில் இருக்குது தமிழ்நாடு. ஒரு ஃபார் அன் எக்ஸாம்பிள், உங்கள் குடும்பம் வந்து 10 லட்சம் வெறும் 10 லட்சம் கடனில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்கவுங்க குடும்பத்தை யோசிச்சு பார்க்கணும். அந்த குடும்பத்துக்கு நம்ம பட்ஜெட் போடும் போது ஓகேங்களா, நமக்கு இவ்வளோ தான் பணம் இருக்குது, இவ்வளோ தான் வருமானம் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு, தங்குறதுக்கு, போயிட்டு வரதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து மெயினாக ஒதுக்குவோம். அதை விட்டுவிட்டு நம்ம வந்து பப்புக்கு போகிறதுக்கு நான் ஒதுக்குவோமா? ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு ஒதுக்காமல் பேசிக் நெசசிட்டிஸ்க்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்த பட்ஜெட் தான் இந்த பட்ஜெட். நான் அந்த விதத்தில் பார்க்குறேன். சில விமர்சனங்கள் வந்துச்சு. ஓகேங்களா, சில விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. அது நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஸ்டிக்கர் பட்ஜெட்னு சொல்கிறேன், ஜீரோ பட்ஜெட்னு சொல்கிறேன். உன்னை காப்பி அடிச்சு தானே அதை பட்ஜெட் போட்டிருக்கேன்னா உன்னோட பட்ஜெட் ஜீரோ பட்ஜெட்டா? நீ 0 பட்ஜெட்னு சொல்ற, ஜீரோ பட்ஜெட்னு சொல்ற. ஏன்னா இவர் தமிழ்ல சொல்றாரு, இவர் இங்கிலீஷ்ல சொல்றாரு. இதுலயும் பாத்தீங்கன்னா அதிமுக திமுக கூட்டணி என்ன சொன்னாரோ அதே தான் வந்து அது பேசுறாங்க. சோ அப்படின்னா ஸ்டிக்கர் பட்ஜெட்னு நீங்க சொல்றீங்கன்னா இது ஸ்டிக்கர் பட்ஜெட்ன்ற ஒரு நிலைமைக்கே வச்சுக்குவோமே. அதை ஜீரோ பட்ஜெட்னு சொல்றீங்கன்னா நீங்க உங்க ஆட்சியில போட்ட பட்ஜெட் ஜீரோ பட்ஜெட் அப்படிங்கறத நான் தெளிவுபடுத்துறேன் மக்களுக்கு. சோ இதுலயும் நீங்க ஜீரோ ஆயிட்டீங்க. அதிமுகவும் சரி திமுகவும் சரி ஜீரோ ஆயிட்டீங்க. உங்க கூட்டணி சேர்த்தே ஜீரோ தான் அப்படிங்கறது உங்க வாயாலே நீங்க சொல்லிட்டீங்க. அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப உங்க பெருந்தன்மையான அக்செப்டன்ஸுக்கு எனக்கு ஒரு நன்றி அப்படிமே. ஸோ இது ஒரு சூப்பர் டூப்பர் பட்ஜெட் அப்படிதான் நான் பார்க்குறேன். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து முதல்வர் அவர்கள் வந்து பேசினாரு சட்டப்பேரவையில். அவர் பேசும்போது வந்து பேசுறதுக்காக எழுந்து நிற்கிறாரு. உடனே வந்து எதிர்கட்சியில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி குறுக்கிடுறாரு, நான் பேசணும் அப்படின்னுட்டு. ஸோ சபாநாயகர் வந்து அமைதியா இருங்க, நான் சொல்றப்ப பேசுங்கன்னு சொல்லியும் அவர் வந்து கேட்காம நான் பேசணும் அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறாரு, விவாதம் வைக்கிறாரு சார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது தான் ஒண்ணுமே முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர்ன்ற ஒரு பன்மையிலையும் சில பேர் முதலமைச்சர்னு நினைச்சுக்கிறாங்க, சில பேர் எதிர்கட்சி தலைவர்னு நினைச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையிலே ஒன்று நினைக்கிறாங்க. தயவு செய்து முகத்தை கழுவி விட்டு சட்டமன்றத்துக்கு வாங்க. ஓகேங்களா, நீங்கள் எடப்பாடி சார் நீங்கள் எதிர்கட்சி தலைவர் கூட இல்லை. ஓகேங்களா, இவருக்கு வந்து எதிர்கட்சி தலைவருக்கு எப்போ பேசணும், இவங்க வந்து முதல்வர்னு நினச்சிக்கிட்டே ஒன்று உட்காந்துருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் எதிர்கட்சி தலைவருங்கிறத உணருங்க, முதல்வருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுங்கிறத 2 பேருமே உணர்ந்து கொடுங்க அப்படிங்கிறத நான் பதிவு செய்கிறேன். ஸோ இதில் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர் வந்து காவேரி, அதாவது மேகதாது அணையில் வந்து கர்நாடகா வந்து எல்லா அரசியலுமே ஒத்துமையாக இருக்காங்க, எல்லா அரசியல் கட்சிகளும். தமிழ்நாட்டில் வந்து அரசியல் கட்சிகள் வந்து அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடத்தணும்னு நாங்கள் கேட்குறோம், ஆனால் தமிழக அரசு மறுக்குது அப்படின்ட்டு குற்றச்சாட்டு இருக்கு. சரிங்க சார், நான் ஒன்று சொல்கிறேன். ராஜ்யசபாவில் வந்து நேற்று வந்து அன்புமணி பேசினாங்கன்னு சொல்லிட்டு சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து பேசினாங்க. புரிஞ்சுங்களா, உங்கள் ராஜ்யசபாவில் உங்கள் எம்பிஸ் நீங்கள் அமுச்சு விட்டுருக்கீங்களே. ஏன்னா நீங்கள் வந்து 2024 வந்து திமுகவுக்கு தான் நம்ம போட்டு அமிச்சோம், லோக்சபாலையும் சரி ராஜ்யசபாலையும் சரி. உங்கள் எம்பிஸ் நீங்கள் மொத்தமாக சேர்த்திங்கன்னா இங்கே 22 எம்பி, இந்த சைடு ஒன்று எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 30 எம்பி இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. புரிஞ்சுங்க, இந்த 30 எம்பி மேகதாது அணை ரிலேட்டடாவோ காவேரி இஷ்யூ ரிலேட்டடாவோ நீங்கள் லோக்சபாவில் ராஜ்யசபாவில் என்ன பண்ணீங்க, வாயில் என்னத்தை வச்சுருந்தீங்க? ஓகேங்களா, வாயில் என்ன சார் வச்சுருந்தீங்க? எடுத்துகிட்டு பேசுங்க சார். புரிஞ்சுங்களா, நீங்கள் எடுத்துகிட்டு பேசணும். நீங்கள் உங்கள் எம்பிஸ்னால் பேசலைங்கிறத வந்து சுட்டி காட்டுறது வந்து ஒரு சரியான ஒரு இதே கிடையாது. இங்கே வந்து இங்கே பிரச்சனை வந்து நமக்கும் இவங்களுக்கும் கிடையாது. புரிஞ்சுங்களா, திருச்சிக்கும் தஞ்சாவூருக்கும் கிடையாது.
2 ஸ்டேட்டுக்கும் உள்ள விஷயம் வந்து மேஜராக நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும். திமுக ஒரு இலவும் வந்து பண்ணல லோக்சபாலையும் ராஜ்யசபாலைங்கிறத நான் பதிவு செய்கிறேன். அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்காக வந்து நான் எவ்வளோ பெரிய அவமானத்தையும் தாங்கிப்பேன் அப்படின்ட்டு முதல்வர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து நீங்கள் ஏன் பேச்சுவார்த்தைக்கு போகிறீங்க, பேச்சுவார்த்தை எடுபடாதுன்னு சொல்லியும் எல்லா கட்சி கூட்டமும் நாங்கள் சொல்கிறோம், அதை மீறியும் நீங்கள் போகிறீங்க, தமிழக அரசு வந்து கேட்க மாட்டேங்கிறீங்க நாங்கள் சொல்கிறத அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு இவர் வந்து இந்த மாதிரி பதில் அளித்தார். ஸோ அது எப்படி சார் இருந்துச்சு தமிழக முதல்வர்? இல்லை, அவர் வந்து இந்த சாக்கடை அரசியலை சுத்தம் பண்ணுறதுக்காக சாக்கடையில் இறக்கியிருக்காரு. அதுவே அவர் அசிங்கப்படுத்தி தானே இறங்கியிருக்காரு. இன்ன வரைக்கும் ஊழல் அரசா இருந்தது, ஓகேங்களா, எல்லாம் வந்து பார்ட்டி ஃபண்டா இருந்துச்சு, புரிஞ்சுங்களா, எல்லா இடத்துலையும் லஞ்சம் ஊழல், புரிஞ்சுங்களா. இதெல்லாம் சுத்தம் பண்றதுக்காக இன்னைக்கு வந்து தன்கிட்ட இருந்த நிம்மதியா இருந்திருக்கலாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, 650 கோடி ரூபா சொத்து சூப்பரா வயிற்றுல வச்சிருக்காரு, அதை டிஸ்க்ளோஸ் பண்றாரு, புரிஞ்சுங்களா. வட்டி காசே அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபுக்கு வந்து கோடி கணக்குல வருது, பசங்களுக்கு வருது, அவருக்கு வருது, கோடி கணக்கில் வருது, வட்டி காசே வருது. உட்காந்து அவர் படம் கூட எதுவுமே நடிக்க வேணாம், நிம்மதியாக இருக்கலாம் லைஃப். அதெல்லாம் விட்டு ஓகேங்களா, அவர் வந்து தமிழக மக்களுக்காக குதிச்சிருக்காரு பாருங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரத்தம் சிந்தி சம்பாரிச்ச காசை தமிழக மக்கள் தான் கொடுத்தாங்க, அவங்களுக்கு நன்றி கடனாக இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. இவ்வளோ காசு வச்சிருக்கவர் இன்னைக்கு இதில் இறங்கி சுத்தம் பண்ணுறாரு பாருங்க. இதுவே வந்து தமிழக மக்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி, புரிஞ்சுங்களா. தன் பொக்கிஷத்தை வந்து அதாவது நிறை குடம் தழும்பாதும்பாங்க, புரிஞ்சுங்களா. எய்த்தாப்புல இருக்கிறதுனா குடம் கூட கிடையாது, எல்லாம் அண்டா டம்ளர் அப்படின்னு மக்களே வந்து பேர் வச்சிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அண்டா டம்ளர் ஸ்பூனு, ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்கிறது வந்து நிறை குடம், அங்கே இருக்கிறது காலி அண்டா, காலி இது சொம்பு, ஓகேங்களா. இந்த மாதிரினா வந்து ஆப்போசிட்ல உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ உதயநிதி வந்து இந்த மேகதாதுக்கு வந்து நிறைய எதிர்ப்பு வச்சதுக்கு இவங்க ஆதவ அர்ஜுனா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக ஆட்சியில் 3 முறை வந்து உச்சநீதிமன்றத்தில் மனு கொடுத்தீங்க, 3 முறையுமே வந்து தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. என்ன மாதிரி நீங்கள் மனு கொடுத்ததுனால அவங்க தள்ளுபடி செஞ்சாங்க, அதுக்கு என்ன காரணம் நீங்கள் முதல் சொல்லுங்க, அதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வச்சாரு சார். இவ்வளோனா அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவருக்கு என்னங்க தெரியும், அவரே தூங்கி எந்திரிச்சு வராரு, புரிஞ்சுங்களா. 10 வரைக்கும் வந்து காலை கடன் கழிச்சவர். நீங்கள் வந்து 10 மணிக்கு சட்டசபையில் வந்து உட்கார சொன்னீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? இந்த மாதிரி டஃப் கொஸ்டின்ஸ்னால் கேட்காதீங்க, தயவு செய்து சொல்கிறேன். அவருக்குன்னா என்னது தெரியும், ஓகேங்களா. இன்னைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 330 டிஎம்சி வந்திருக்க வேண்டியது அன்னைக்கே எம்ஜிஆர் இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா 1977 இங்கே நம்ம வந்து எம்ஜிஆர் ஆச்சு, கர்நாடகத்தில் வந்து காங்கிரஸ் ஆச்சு. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம கேட்டுட்டு இருந்தோம் 370 கேட்டுட்டு இருந்தோம், புரிஞ்சுங்களா. சைன் அப் பண்ணிடுறோம் நாங்கள், இல்லைமேட்டு எந்த டேமும் கட்ட மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம்னு சொல்லி கர்நாடக அரசு முன் வந்து இந்த சைன் போட்டு தரேன்னு சொல்லிச்சு, புரிஞ்சுங்களா. இந்த சைன் போட்டு கொடுத்துருந்துச்சுன்னா when they signed up all these thingsனா இது லிட்டிகேஷனுக்கு போகாது இந்த இஷ்யூ, ஓகேங்க. அந்த மாதிரி ஒரு இஷ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிராண்ட் ஃபாதர், ஓகேங்களா, கலைஞர் அவர்கள் என்ன தெரியுங்களா பண்ணார், மலையாளத்தை நம்மளை வித்துட்டாண்டா அப்படின்னு ஒரு பொருளை கிளப்பி விட்டு, புரிஞ்சுங்க. அதனால நமக்கு போச்சு. இன்னைக்கு நம்ம எவ்வளோல இருக்கோம், ஓகேங்க, 172 டிஎம்சிக்கு நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், 200க்கும் கீழே. அன்னைக்கு நமக்கு 330 கொடுக்குறேன்னாங்க, புரிஞ்சுங்களா. அதுக்கு எடுத்து விட்டது திமுக அரசு. அன்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 4 டேமு கட்டியிருக்காங்க. அந்த 4 டேமுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, டம் 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 தான், புரிஞ்சுங்களா. அதுக்கும் எதுக்குமே லாய்க்கில்லாத இந்த திமுக அரசு தான் இவங்க இருக்கும் போது தான் இது எல்லாமே நடந்துச்சு அப்படிங்கிறத நான் பதிவு செய்கிறேன். அதே மாதிரி அந்த எதிர்கட்சியில் திமுகவில் ரகுபதி அவர் வந்து ஒவ்வொரு கட்டண பில் வந்து கேட்டதுக்கு அவங்க வந்து ஒவ்வொரு கட்டண பில்லுக்கும் நாங்கள் வந்து 3% வந்து அவங்க கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். அதுக்கு எதிர்கட்சியில் இருக்கிறவங்க அதாவது ஆனந்த் அவர் வந்து இந்த ஆட்சியில் அதில் உங்கள் ஆட்சியில் வந்து இந்த 3% கட்டணம்லாம் கேட்பீங்க, ஆனால் இந்த ஆட்சியில் வந்து நாங்கள் ஊழலே பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்லியிருக்காரு, அதுபடி தான் நாங்கள் எல்லாருமே நடக்கிறோம் அப்படின்ற மாதிரி கருத்து வச்சுருக்காங்க. அதையும் மீறி அவர் வந்து இல்லை நீங்கள் வந்து நான் எந்த இடத்துல போனாலும் 3% வந்து கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி கருத்து வைக்கிறார் சார். இல்லை, இதை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு வந்து அதுதான் சொல்கிறேன்ல, அவங்க இயல்பாகவே அவங்க ஆட்சின்னு நினச்சிக்கிட்டு பேசுகிறாங்க சமயத்தில், புரிஞ்சுக்கலாம். ஆனால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஆட்சியில் அது 30%, புரிஞ்சுங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் ஆனந்த் வந்து ரொம்ப கிளியராக சொன்னார், எப்பா ப்ரூஃபோட கொடுப்பா, நீ கம்ப்ளைண்ட்டை கொடுப்பா, ப்ரூஃபு கொடுப்பா, நீ யார் மேலே ஆக்ஷன் எடுக்க சொல்றியோ எடுக்குவோம்ப்பா,
நாங்கள் வாங்கணும்னு தெரிஞ்சிச்சுன்னா நாங்கள் இந்த சீட்டே இருக்க மாட்டோம்னு எங்கள் முதல்வர் சொல்லிட்டாருப்பா. ஊழலே இல்லாத அரசுன்னு சொல்லியிருக்காருப்பா. இந்த வரைக்கும் எந்த சீஃப் மினிஸ்டர் ஆச்சும் சொல்லியிருக்காங்களான்னு கேட்குறாரு. இது வரைக்கும் எந்த சீஃப் மினிஸ்டரான்னு சொல்லியிருக்காங்களா? உங்கள் சீஃப் மினிஸ்டர் இதுக்கு போன ஆட்சியில் சொன்னாங்களா? அதுக்கு முன்னாடி இருக்க சீஃப் மினிஸ்டர் எந்த ஆட்சியில் சொன்னாங்க? புரிஞ்சுங்களா? இப்போ இருக்கிற இந்த நாங்கள் சொல்கிறோங்க சார், ஊழல் காசு வாங்கினீங்க, காசை கொடுக்காதீங்கன்னு மக்கள்கிட்ட சொல்கிற ஒரே முதலமைச்சர் யாருங்க? எனக்கு தெரிஞ்சு நம்ம சிஎம் சார் தான். சிஎம் விஜயை தவிர மிச்சம் யாருமே சொல்ல. லஞ்சத்தை கொடுக்காதீங்க, கேட்டா இது என்னோட ஆட்சின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது யாருன்னு கேட்டீங்கன்னா இதுதான். வெளிப்படையாக வந்து எல்லா கம்ப்ளைண்ட்டையும் கொடுங்க. சிஎம் செல்லுக்கு எப்பயுமே சிஎம் செல்லுக்கு எழுதுவோம், புரிஞ்சுக்கலாம். ஆனால் சிஎம் செல்லுக்கு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை இன்னைக்கு எவ்வளோ ஃபார்வர்டாக வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் வந்து ஏன்னா கரை படித்து கிடக்குது, செவரு போல இருக்கிறது கரப்ஷன். புரிஞ்சுங்களா? உங்க அப்பாட்ட சொல்லுங்க, உங்க அம்மாட்ட சொல்லுங்க, லஞ்சம் வாங்காதீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. புரிஞ்சுங்களா? உங்க அண்ணன்ட்ட சொல்லுங்க, உங்க தம்பிகிட்ட சொல்லுங்க, உங்க அக்காட்ட சொல்லுங்க, உங்க தங்கச்சிகிட்ட சொல்லுங்க, எங்க வீட்டு பசங்க யாரும் லஞ்சம் வாங்க மாட்டாங்கன்னு சொல்லுங்க அப்படின்றாரு. புரிஞ்சுங்களா? இது வந்து ஒரு இமோஷனலாகவும் இட் இஸ் கெட்டிங் இன் டு த ஹார்ட்ஸ் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் தானே. புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது இந்த கரை பிடித்த கைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருந்துறதுக்கான எல்லா வகையுமே வந்து ப்ரூஃப் இல்லாமல் பேசுகிற மாதிரி தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூஃப். புரிஞ்சுங்களா? இப்போ ஒரு படத்தை வந்து காப்பி அடிப்பாங்களா ஸ்பூஃப்னு, புரிஞ்சுங்களா? அது ப்ரூஃப் இல்லாத பேசுகிற ஸ்பூஃப் தான் இந்த திமுகவின் ஆதாரமற்று பேசுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கேயுமே செல்லாது. இப்போ கோர்ட்டுக்கு நீங்கள் வரீங்க, இவர் பேசுறதுனா ஒத்துக்குவாங்களா? அதனால தான் வந்து அவை குறிப்பிலேருந்து எல்லாத்தையும் நீக்கிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு பேச்சு பொருளே கிடையாது அப்படின்றத தான் நான் பதிவு செய்கிறேன். ஸோ அதே மாதிரி தாவேக்கால வந்து எல்லா திட்டங்களுமே வந்து பெயர் மாற்றம் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எதிர்கட்சி தலைவர்கள், அமைச்சர்கள் எல்லாருமே வந்து அதை ஒரு பெரிய ஒரு விஷயமா வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. இப்போ வெற்றி மடிகணினி, வெற்றி வீடு திட்டம் அப்படின்ற மாதிரி, வெற்றி மகன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பல பெயர்கள், அதாவது ஒரு 150 பெயர் வந்து எல்லாமே வெற்றி வெற்றி அப்படின்னே வருது. அந்த ஆட்சியில் எல்லாரும் பெயர் வச்சு வெற்றின்னு சொல்றாங்க, பெயர் வச்சிருக்காங்க. இவரு தன்னுடைய கட்சியை நிலைநிறுத்ததுக்காக அந்த வெற்றின்றத தமிழக வெற்றி கழகத்துல அந்த வெற்றின்றத வைக்கிறாரு. இவங்களே நல்லா எடுத்து கொடுக்குறாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் வந்து விமர்சனம் அது ரொம்ப தவறான ஒரு இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க யாரு? பாஜக. ஓகே ஓகே. அவங்க வந்து திடீர்னு இதுக்கு முன்னாடி கவர்னராக இருந்தாங்களா? வேற ஸ்டேட்டுக்கு தான் கவர்னராக இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. தமிழ்நாட்டில் எம்எல்ஏ ஆயிட்டாங்களா? இல்லை ஒன்று சும்மா கருத்து மட்டும் சொல்கிறாங்களா? சரி, ஓகே ஓகே, ஃபைன். என்ன வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்கிறாங்களா? ஓகேங்களா? ஏன்னா படிக்க போகிறவங்களுக்கு வந்து நம்ம வெற்றின்னு தானே சொல்லி வளர்க்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு வந்து பாரதிய ஜனதான்னு சொல்லி வளர்க்க முடியும் சொல்லுங்க? படிக்கிற பசங்களுக்கு வந்து நம்ம வெற்றியை நோக்கி போங்க, நம்பிக்கையை நோக்கி போங்க, அதோட சிம்பிள் தான் வந்து வெற்றி. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு வந்து அம்மா உணவகம்னு வச்சுருக்காங்க. வெற்றி உணவகம்னா வச்சுருக்காங்க. ஏன்னா அம்மானா சாப்பாடு, உணவகத்துக்கு அந்த பேர் பொருந்தமாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம கல்வித்திறன், ஓகேங்களா, மேம்பாடு, நம்ம வளர்ச்சி, இதுக்குன்னா எந்த பொருள் வைப்பீங்க? வெற்றிங்கிறது காமன் வேர்டு தானே. புரிஞ்சுங்களா? வெற்றிங்கிறது காமன் வேர்டு தானே. வெற்றின்னு பேர் வச்சவங்கன்னா தாவேக்காரங்களா? உங்கள் கட்சியில் வெற்றின்னு இருக்கவங்கன்னா நீக்கிற போகிறீங்களா? புரிஞ்சுங்களா? பாஜகவில் வெற்றின்னு இருக்கிறவங்களன்னா தாவேக்காரங்கன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்களா அப்படின்ற கேள்விக்கு அந்த மாட்ட பதில் இருக்கதான் எனக்கு தெரியல. ஸோ வெற்றின்னு இருக்கவங்க பேரனா வந்து பாஜகலேருந்து நீக்க போகிறீங்களா அப்படிங்கிற கேள்வியை நான் வைக்கிறேன். நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லிடுங்க. அதை இதே மாதிரி தான் எதிர்கட்சியில் உதயநிதியாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி, இவங்க 2 பேருமே வந்து இவர் என்ன ப்ரெஸ் மீட்டில் கொடுத்துட்டு போகிறாரோ அப்படியே இவரும் அதே தான் சொல்கிறாங்க. இப்போ சட்டப்பேரவையிலையும் வந்து இவர் அதே காவேரி திட்டம் வந்து மேகதாது பேசும்போது அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடத்தணும்னு உதயநிதி வந்து சொன்னார். அதே தான் வந்து மறுபடியும் இபிஎஸ் அவருமே அனைத்து கட்சி கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சேமாக சொல்கிறாங்க சார். இல்லை, அது இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நேற்று வந்து அவர் காரு கூட உதயநிதி காரில் ஏற போயிட்டாரு போல இருக்கு. ஐயோ அண்ணா எல்லாத்துக்கும் முன்னாடியும் வேணாம் அப்படின்னாங்களா, உடனே போய் அவர் கார்ல ஏறிட்டாராம். ஸோ அப்படிங்கிறது அதோட நிலைப்பாடுகள், பழக்க வழக்கங்கள். நீங்க திடீர்னு நான் இப்போ வண்டி எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வெளியில போகணும்னு நினைப்பேன். புரிஞ்சுக்கலாம்? இது டு பி வெரி வெரி ஃப்ராங்க், நான் வெளியில் போகணுன்னு நினச்சிட்டு நான் 2 வீலர் எடுக்கிறேன். நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து காரை நிப்பாட்டிட்டு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் பக்கம்ன்றதுனால 2 வீலர் எடுப்பேன். ஓகேங்களா? என் ஒய்ஃப் வந்து இங்கே போய் பக்கத்தில் ஏதாச்சும் வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சமயத்தில் என்ன பண்ணுவேன், 2 வீலர் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் வந்துடுவேன். அது ஒரு பழக்கம் ஆகி போச்சு. பாதி தூரம் வந்துருந்தா ஐயோ இது வாங்க சொன்னாங்கண்ணா நம்ம ஆஃபீஸ் வந்துட்டோம்னு சொல்லிட்டு
திரும்பி நம்ம ஆஃபீஸ் போவோம். அதே மாதிரி பழக்க வழக்கத்தில் தான் வந்து அதிமுக திமுக இருக்கு. அது நேற்று வண்டி ஏறும் போதே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறத வந்து மக்கள் அறிவார்கள். சார் இப்ப திமுகல சில திட்டங்கள் வந்து எடுத்துட்டு வந்து பெயர் வச்சிருக்காங்க. இப்ப கலைஞர் பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்துல இருந்தது, அதுல வந்து அப்துல் கலாம் பேருந்து முனையம் சொல்லிட்டு மாத்த போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அந்த கட்சியில திமுக ஆட்சியில வச்ச பெயரை வந்து இப்ப இந்த இதுல மாத்தலாமா? அது இல்லை வந்து நீங்கள் வந்து நல்லா யோசிச்சு பாருங்க. கலைஞர் பேருந்து நிலையத்தை வந்து கலைஞராக கட்டினாரு? இல்ல ஸ்டாலின் ஓகே, இல்லைங்க, ஸ்டாலின் கட்டினதே ஸ்டாலின் திறந்து வச்சார் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். புரிஞ்சுங்களா? ஏன்னா 2010 வந்து அடிக்கல் நாட்டினது வந்து அம்மையார் ஜெயலலிதா. புரிஞ்சுங்களா? ஏன்னா பக்கத்தில் நான் ஒரு இடத்த வாங்கி போட்டேன், பெரிய பணக்காரன் ஆக போகிறோன்னு. அதுக்கப்புறம் 15 வருஷம் ஆச்சு, அந்த இடம் ஒண்ணுமே தேராம போயிடுச்சு. அதனால எனக்கு இந்த இடம் ரொம்ப கரெக்டா எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ இது வந்து அவங்க வந்து நிலைநாட்டி அவங்க வந்து அந்த லேண்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி எல்லாமே பண்ணாங்க. கடைசியில் வந்து பேர் மட்டும் தான் இவர் வச்சார். ஓகேங்களா? இவங்க வந்து எதுவுமே செய்யல. அதுக்காக இப்போ எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது பொதுவாக இருக்கிறவங்க பேரில் வந்து அதை மாற்றினா ஒரு நல்லா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் காலை உணவு திட்டம் நல்லா யோசிச்சு பாருங்க. காமராஜர் இல்லைன்னா இந்த உணவு திட்டத்துக்கே வந்து புள்ளையார் சொல்லி வந்திருக்கும். சொல்லுங்க, அவர் போட்டது தானே, இதை ஆரம்பிச்சு வச்சது வந்து காமராஜர் தானே. புரிஞ்சுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்னைக்கு அவர் என்ன ஒரு ஜஸ்ட் ஒன்று கேட்டார். ஓகே, ஏண்டா அவர் காமராஜர் வந்து இது எதுலேருந்து துவக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காமராஜர் வந்து காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ரயில்வே கேட் பக்கத்தில் ஒரு பையன் நின்றுருந்தானா. அப்போ வந்து கேட்டாராம், ஏடா ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடம் போகாமல் என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கேன். ஏன்டா பள்ளிக்கூடம் போல அப்படின்னா, பள்ளிக்கூடம் போனால் சோறு நீனா போடுவ அப்படின்னாங்கண்ணா. அந்த சின்ன பையன் அவர் சீஃப் மினிஸ்டர்னு தெரியாமல் பேசின பேச்சு. புரிஞ்சுங்களா? அப்படின்னா சோறு போட்டா பள்ளிக்கூடம் போவியாடா அப்படின்ட்டு இருக்காரு. போடுங்க போறேன் அப்படின்ட்டு இருக்கான் அந்த பையன். அன்னைக்கு உருவாச்சு இன்னைக்கு மத்திய உணவு திட்டம். அதாவது மன ரீதியாக சோறு போட்டால் பசங்க ஸ்கூலுக்கு போவாங்கன்றதை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி தான் காலை உணவு திட்டமும் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு கொண்டு வந்தது மிஸ்டர் ஸ்டாலின் தான் வந்து காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இட்ஸ் அ குட் திட்டம். அந்த திட்டத்துக்கு வந்து பெயர் மாற்றம் காமராஜரை நினைவூட்டுற மாதிரி. புரிஞ்சுக்கலாம்? அந்த திட்டம் வந்து நினைவில் எல்லாத்துக்குமே இருக்கணுங்கிறதுக்காக காமராஜர் உணவு திட்டம்னு கொண்டு வந்திருக்காங்க. ஏன் காமராஜர் உணவு திட்டம்னு கொண்டு வந்ததில் உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா? காமராஜர் வேணாமா? காமராஜர் வந்து தப்பானவரா? சொல்லுங்க திமுக காரர்களே, அதிமுக காரர்களே, தமிழக மக்களுக்கு நீங்களே சொல்லுங்க. ஏன்னா காமராஜரை தோக்கடிச்சது நீங்க தான். இப்ப காமராஜர் உங்க தோக்கடிச்சிட்டாரு. ஓகே சரி, இதே மாதிரி இந்த திட்டங்கள் வந்து பெயர் மாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் வந்த நிலையில திருமாவளவன் அவர் வந்து பெயர் மாத்தினதுலாம் வந்து எதுவும் தப்பு இல்லை, அந்த திட்டத்தை வந்து தொடர்ந்து பண்றாங்க, நாங்க பண்ண மாட்டோம் அப்படிலாம் சொல்லலை, பெயர் மட்டும்தானே மாத்திருக்காங்க, இது வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சார். இது வந்து அப்ப திமுகல இருக்கும்போது கலைஞர் பேர்லாம் வைக்கிறது இவருக்கே வந்து உறுத்தலா இருந்துச்சா? கண்டிப்பா. இன்னைக்கு வந்து நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சட்டசபையில் வந்து இன்னைக்கு சபாநாயகர் சொல்றாரு, எங்க திமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டேன், நீங்க 59 எம்எல்ஏ ஏங்க நாங்க வந்து மனிதநேய மக்கள் கட்சி, அவர் தமீம் அன்சாரி அவர் கட்சி அப்படின்னு 2-3 பேர் எந்திரிச்சாங்க. ஓகேங்க, நீங்க வந்து திமுக கொடியில போட்டீங்க, நீங்க மதிமுக எம்எல்ஏ கிடையாது, மதிமுகவுக்கு தனி கொறடா கிடையாது. புரிஞ்சுங்களா? திமுக என்ன கொறடா உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரா இல்லையா நீங்க திமுக காரர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து பதிவு செஞ்சாரு. இதுதான் வந்து நெருடல். புரிஞ்சுங்களா? இன்னைக்கு எல்லா விஷயத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த திமுக வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் டாமினேட் பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்க. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு அந்த டாமினேஷன்ல இருந்து வெளியில வந்த உடனே பாத்தீங்கன்னா எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க, எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? அப்படிங்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல ஒண்ணு, அதாவது நாங்கள் வச்சதே தான் நீங்கள் தொடர்றீங்க. அந்த ஸ்டிக்கருக்கு நான் சொல்லிடுறேன். புரிஞ்சுங்களா? இப்போ நீங்கள் சின்ன வயசில் ஏபிசிடி படிச்சிங்களா? படிச்சிங்களா? ஓகேங்களா? இப்போ 10th படிக்கும் போது ஏபிசிடி படிச்சிங்களா? ஓகேங்களா? ஆனால் ஏபிசிடி எழுத்துக்களை கொண்ட வார்த்தைகளை தானே படிச்சிங்க. ஓகேங்களா? அப்கிரேடேஷனுங்கிறது அப்படியே தானே வரும். சோறு போடுறதை அப்படியே நிப்பாட்டிட்டு நம்ம என்ன வேறு ஏதாச்சும் நம்ம பண்ண முடியும்? டின்னர் மட்டும் சாப்பிடுங்கப்பா அப்படி நான் சொல்ல முடியும். புரிஞ்சுங்களா? சோறு போடுறது சோறு போட்டு தான் ஆகணும். புரிஞ்சுங்களா? புஸ்தகம் கொடுக்கறது புஸ்தகம் கொடுத்து தான் ஆகணும். இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சு தான் ஆகணும். இதுக்கு நீ ஸ்டிக்கர்னு சொன்னீங்கன்னா நான் ஸ்டிக்கராகவே இருந்துட்டு போகிறேன்ப்பா. புரிஞ்சுங்களா? அதானே கரெக்டு. நீனும் 3 வேளை தானேப்பா சாப்பிட்ற.
உன்ன மாதிரி காலை கடனை வந்து 10 வரைக்கும் யாரும் கலைக்க மாட்டாங்க. புரிஞ்சுங்களா? 10 வரைக்கும் 10 நிமிஷமா டைம் வாங்கி காலை கடன் கிடைச்ச உதயநிதிக்கு இதை பத்தி என்னது தெரியும்? அவரும் 3 வேளை தான் சாப்பிட்றாருன்னு நான் மனுஷன்றதுனால சொல்றேன். புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது சில ப்ரோக்ராம்ஸ் வந்து தொடர்ந்துட்டே வரும். அது திமுக ப்ரோக்ராமோ அதிமுக ப்ரோக்ராம் கிடையாது. அது அரசின் நடவடிக்கை. புரிஞ்சுங்களா? அது தொடர்றது வந்து பார்த்தீங்கன்னா, அது தொடர்றது கூட உனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ மக்கள் மேலே என்ன வேற வெஞ்சன்ஸ் வச்சிருக்க? புரிஞ்சுங்க. சோறு போட்டது நீ, நான் காங்கிரஸ் கவர்மெண்ட் போட்டுச்சு. அந்த காமராஜரை நினைவூட்டுற வரைக்கும் தான் இன்னைக்கு பேர் வச்சிருக்காரு. இதே மாதிரி முதல்வர் விஜய்க்கு வந்து பயமா கர்நாடகா கிட்ட எதிர்த்து நிற்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி உதயநிதி வந்து ஒரு கேள்வி வச்சாரு. அதுக்கு வந்து நிர்மல்குமார் அவர்கள் வந்து சொன்னாரு, எங்களுக்கு வந்து பயம்லாம் கிடையாது, எங்க முதல்வருக்கு 3 ஆண்டுகளா வந்து தனித்து நின்று இப்போ வெற்றி பெற்று முதல்வராக வந்திருக்காரு, எங்களுக்கு இதெல்லாம் பயம் கிடையாது. நீங்க நாளைக்கு வந்து எம்பி கூட்டம், அதாவது தொகுதி மறிவரை, அதுக்கு வந்து திமுக நீங்க கலந்துப்பீங்களா, நீங்க வருவீங்களா, அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. இல்ல, நான் அது வந்து முன்னாடியே பதிவு செஞ்சேன். நீங்க ஞாபகம் இருக்குங்களா? நம்ம இன்டர்வியூல கூட முன்னாடியே நம்ம பதிவு செஞ்சிருப்போம். அதாவது இந்த வெளிநடப்பு ஆக்டிவிட்டி அவங்க எதுக்கு ஃபர்ஸ்ட் சட்டசபையில பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் பில் என்னைக்கு ராஜ்யசபாலையும் லோக்சபாலையும் வருதுன்னா அதே வெளிநடப்பு பண்ணுவாங்க. அங்கே வெளிநடப்பு பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு 550 இதுன்னு வச்சுக்கோங்க, 543 அது 550ன்னு வச்சுக்கோங்க, திமுக ஒரு 50 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப எல்லாரும் சேர்த்து 275 பேர் வந்து 275 பேர் மேல எடுத்தாதான் வந்து நம்ம வந்து அந்த பில்லு பாஸ் ஆகும். இப்ப இவங்க 50 பேர் போயிட்டாங்கன்னா 250 பேர் இருந்தாவே பாஸ் ஆயிரும். சோ வெளிநடப்பு செய்யறதுனால இந்த டீலிமிட்டேஷன் வந்து அமல்படுத்துறதுக்கான, இந்த பில்லு பாஸ் ஆகிறதுக்கான நிறைய சூழ்நிலை வரும். அதை இன்னைக்கு கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி அமைச்சர் ஆதவ அர்ஜுனா கேட்டார். புரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம் பாத்தீங்களா, இந்த வெளிநடப்பு வந்து, அதாவது தாவேக அரசு இருக்குமா இருக்காதான்ற வெளிநடப்புக்கு வந்து இது ரீசனே கிடையாது. இந்த வெளிநடப்புல எப்படியும் அவங்க ஜெயிச்சிருவாங்க, இதே மாதிரிதான் நாங்க வெளிநடப்பு செய்வோம். அதுக்கு பதில் வந்து உதயநிதியும் கொடுக்கவே இல்லை. ஆமா சார், அது எங்க தலைவர் முடிவு பண்ணுவாரு. அப்படின்னா நீ வெளிநடப்பு செஞ்சீன்னா இது தமிழக அரசுக்கு ஒரு கேடு. இந்த சட்டசபையில் வந்து சட்டசபை நடக்குதா இல்லை எதிர்கட்சி ஆளுங்கட்சி 2 பேரும் விவாதம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில் வந்து எதிர்கட்சியில் ரகுபதி அவர் வந்து சில ஃபன்னான கொஷின் கேட்குற மாதிரி கேட்டு சட்டசபையை வந்து சிரிச்சுட்டு இருந்தாங்க சார். ஏன்னா நீங்கள் சோஷியல் மீடியா இருக்கிறதுனால தான் இப்போ நீங்கள் வந்து உள்ளே வந்து ஆட்சி செய்கிறீங்க, நீங்கள் அதனால தான் அங்கே இருக்கீங்க, நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சொன்னார். அதுக்கு செங்கோட்டையன் ஏந்து சொன்னார், நீங்கள் ஊடகம் எல்லாம் உங்ககிட்ட இருக்கிறதுனால தான் நீங்கள் அங்கே இருக்கீங்க, நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் சொன்னாரு. அதோட ஆஃப் ஆயிட்டாரு அவரு. ஆமா, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதனால தானே இப்ப காப்பி அடிக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம இந்த உணவு திட்டத்தை ஓகேங்களா, இந்த பஸ் பாஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து தொடர்றத வந்து காப்பின்னு சொல்றேன். புரிஞ்சுக்கலாம். உண்மையான காப்பி யாருன்னு கேட்டீங்கன்னா திமுக தான். அதுக்கப்புறம் தான் ஜென்சி மாநாடுன்னு ஒன்று நடத்துறீங்க. அந்த ஜென்சி மாநாடுலயும் பாத்தீங்கன்னா ஓகேங்களா, அந்த ஜூலிக்கு வந்து எப்படி ஜென்சின்னு சொல்றாங்கன்னு தெரியல. ஓகேங்களா, ஹேர் பிளான்டேஷன் பண்ணவங்க புரிஞ்சுங்களா, 50,000 ரூபா கொடுத்து ஹேர் பிளான்டேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களை வந்து ஜென்சியில சேர்த்துருவாங்க. ஏன்னா அந்த கட்சியில வந்து இளைஞரணி செயலாளரோட வயசே வந்து கிட்டத்தட்ட 50 வயசு ஆகுது உதயநிதி. புரிஞ்சுங்களா, அப்படிங்கும் போது ஜென்சிக்கு எவ்வளோ, ஒரு 40 இருந்தா ஜென்சி வச்சுக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி அது எல்லாத்துக்கும் இந்த டிஷர்ட்டை போட்டு அமுச்சு விட்றாங்க பாருங்க. இந்த ஜென்சி சீட்ஸ் டிஷர்ட் வந்து அதான் பார்த்தேன், இந்த ஜூலினா ஜென்சி சீட் டிஷர்ட்டை போட்டு உட்காந்துருக்கு. என்னப்பா கொடுமை அது. பிக் பாஸ் ஆரம்பத்துல வந்தது, ஜல்லிக்கட்டு போராட்டத்துல வந்தது, ஒண்ணுமே அது ஜென்சிங்கிறீங்களே. ஜென்சியோட டெஃபினிஷன் திமுகவுக்கு ஒரு டிஃபரெண்ட் டெஃபினிஷன். புரிஞ்சுங்களா? ஸோ ஜென்சியோட இன்டர்நேஷனல் டெஃபினிஷன் வேற. புரிஞ்சுங்களா? திமுகவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டெஃபினேஷன் வச்சுருப்பாங்க. தயவு செய்து அதுக்கு ஆன்சர் பண்ணுற அளவுக்குன்னா நம்ம இல்லை. அவர் சொல்கிற மாதிரி தான், அமைச்சர் செங்கோட்டையன் சொல்கிறது தான், மீடியாவை நீ கையில் வச்சுக்கிட்டதுனால ஏமாந்துட்டேன், சோஷியல் மீடியா நாங்கள் கையில் எடுத்ததுனால ஜெயிச்சிட்டோம். இன்னைக்கு எங்களை ஃபாலோ பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா நீ தான் என்னைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, நான் உன்னைய ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறத கிளியராக சொல்லிட்டாரு. அதே மாதிரி இன்னொன்று சொன்னார், எங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து மக்கள் மனதில் எல்லா இடத்துலையும் இருந்தார். முதல்வன் திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டத்தில், எல்லா திட்டங்கள்லையும் எங்கள் முதலமைச்சர் மக்களுடைய மனசில் இருந்தாங்க. இடையில வந்து குழந்தைகள் வந்து உள்ளே புகுந்து ஆட்டத்தி அதான் மாற்றி இது பண்ணிட்டாரு, அதனால தான் நீங்கள் வந்து இப்போ முதல்வராக இருக்கீங்க அப்படின்னதுக்கு சிரிச்சுட்டு அதை இல்லை, அதுக்காக நாங்கள் இப்போ முதல்வராக இருந்தான்றாங்க. 2026 2வது முறையாக ஸ்டாலின் தோத்து விட்டாருன்னு சொல்லி
ஸோ அவர் இன்னும் எந்த இடத்துல இருக்காருங்கிறது அவங்க கட்சிக்காரங்க அவங்களுக்கே புரியும். புரிஞ்சுங்களா? சரி அது இல்லை இதை எண்ணிப்பாரு அப்படின்னா என்னப்பா இதை எண்ணிப்பாரு அப்படின்னு அதை எண்ணி பார்த்தா அதுலேயும் தோத்து போய் ஓகேங்களா 2026 இதாக இருக்காங்க. அது சூப்பரான பதில் சொன்னது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம அமைச்சர் மரியவெல்சன் தான் சொன்னார். என்ன எல்லா திட்டங்கள்லையும் வந்து ஸ்டாலின் இருக்காரு அப்படின்னு. அது மட்டும் இல்லைப்பா 1,29,000 தலைக்கு கடன் வாங்கி வச்சிருக்கோம், அது உங்க ஸ்டாலின் தலையில தான் விடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சோ தமிழக மக்களே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எல்லாத்தோட ஸ்டாலின் இருக்காரு அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து திமுக காரங்க சொல்லும் போது உங்க தலையில 1,29,000 ரூபாய் வந்து கடன் வாங்கி வச்சது, உங்களை கேட்காம கடன் வாங்கினது வந்து எக்ஸ் முதல்வர் ஸ்டாலின் தான் அப்படிங்கிறத இன்னைக்கு அவங்களே சட்டசபையில பதிவு செய்து விட்டார்கள். ஆமா சார். அதே மாதிரி இன்னைக்கு ஆதவர்ஜன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்ப நடக்கிறது வந்து உங்க ஆட்சி மாதிரி நடக்கல, இப்ப நடக்கிறது எம்ஜிஆர் வழியிலையும் ஜெயலலிதா அவர்கள் அவங்களுடைய அதிகாரம் இருக்குதுல்ல அந்த மாதிரி தான் இப்ப எங்க தமிழக முதல்வர் விஜய் வந்து நடந்துட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் ஆட்சி வந்து எந்த ஒரு ஊழலும் இல்லாம எல்லாமே கரெக்டா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சார். இது இல்லை நான் வந்து எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் எல்லாமே சொல்லுவாங்க. பட் ஆனால் நம்ம பார்த்ததில் நம்ம 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 அந்த இதில் ரொம்ப அரசியலில் நம்ம வயசுக்கு இல்லை. ஓகே நேரடியாக பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம படித்து தெரிஞ்சிருக்கோம். எம்ஜிஆர் ஆட்சி வந்து நல்லா நேர்மையாக இருந்துச்சு, மக்கள் திட்டம் நிறையா போச்சு. ஆக்சுவலாக வந்து சத்துணவு திட்டத்தை வந்து மேம்பாடு பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா தான் எம்ஜிஆர் இருக்கும் போதே இன்சார்ஜாக போட்டு வந்து பார்த்திங்கன்னா அனைத்து ஸ்கூலுகளுக்கும் இந்த சத்துணவு திட்டம் சத்துணவு இதெல்லாம் கொண்டு போய் சேர்த்தது வந்து அம்மையார் ஜெயலலிதா தான் வந்து பெரிய பங்கு வகிச்சாங்க. புரிஞ்சுங்க. அதுவும் இல்லாமல் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி நம்ம முதல்வர் இருக்கார் பாருங்க, அவர் வந்து ஸ்மைலிங் ஃபேஸ் தான். ஆனால் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், மக்களே ஒன்னே ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் வந்து டபுள் அம்மையார் ஜெயலலிதா. டபுள் அம்மையார் ஜெயலலிதா. யாரும் அவர் அது வந்து அமைச்சர் ஆதவர்ஜனா சொன்னது சிங்கிளா சொன்னாரு. நான் சொல்றேன் டபுள் அம்மையார் ஜெயலலிதா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதாவோட வந்து அம்மையார்னு இன்ன வரைக்கும் நான் சொல்கிறேன் அப்படின்னு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் காலேஜ் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா மதமாற்ற சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது 2001 2006 கொண்டு வரும்போது கொண்டு வந்தாங்க. அப்போனா நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக போராட்டம் பண்ணியிருக்கேன், எல்லா மேடைகள் போட்டிருக்கேன். கஞ்சி திட்டம்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அதிமுக அரசுக்கு அகெயின்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ போராட்டங்கள் நான் வந்து நானே செஞ்சுருக்கேன் பர்சனலாக. ஓகேங்களா? இன்ஃபேக்ட் சொல்ல போனீங்கன்னா உருவபூர்வம்னா எரிச்சிருக்கோம். புரிஞ்சுங்களா? போலீஸ்னால் துரத்திருக்கு. புரிஞ்சுங்களா? அந்த அளவுக்கு வந்து கஞ்சி தொட்டு திட்டம், மதமாற்ற சட்டம் எல்லாத்தையுமே வந்து காலேஜ் உள்ளுக்குள்ளே சின்ன சின்ன ட்ராமா போடுறது, காலேஜ் இதில் பண்ணுறது அதெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2006 2011 வரைக்கும் அவங்க ஆட்சியெல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளும் வந்து வி ஆர் அவுட் ஆஃப் ஆல் திஸ் திங்ஸ். அந்த காலேஜோட முடிஞ்சிச்சு, அந்த காலேஜ் ஃபைனல் இயரோட அந்த இதை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பெரிய ஈடுபாடு இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2011 வந்து அம்மையார் ஜெயலலிதா வந்து ஆட்சிக்கு அமைச்சாங்க. ஆட்சிக்கு அமைச்சு வந்து நான் இன்னைக்கு இந்த வார்த்தை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக கிறிஸ்தவ கூட்டமைப்பின் துணைத் தலைவராக நான் சொல்கிறேன். புரிஞ்சுங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஓட்டு போடும் போது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸோட ஓட்டு வந்து அப்போ கம்மி தான். அதாவது அம்மையார் ஜெயலலிதாவுக்கு போட்டது வந்து கம்மி தான். ஆனால் அவங்க ஆட்சி அமைஞ்ச உடனே என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் பயந்துட்டு இருந்தோம். ஓகேங்களா? அதாவது 2011 வந்து திரும்ப மதமாற்ற சட்டத்தை இவங்க எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சோம். அப்படி ஏன்னா அவங்க அரசியல் அந்த மேனிஃபெஸ்டோலே வந்து நான் இல்லைமேட்டு கொண்டு வர மாட்டேன்னா சொல்லலை. ஆனால் அவங்க ஆட்சி கட்டில் உட்கார்ந்ததுக்கப்புறம் கிறிஸ்துவ மக்கள் ஓட்டு எனக்கு போடலை, ஏன்னா நான் மதமாற்ற சட்டத்தை திருப்பி கொண்டு வந்துடுவேன்னு நீங்கள் நினச்சிங்க. நான் உங்கள்கிட்ட இதை சொல்லி ஓட்டு வாங்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஓகேங்களா? நான் கண்டிப்பாக இந்த மதமாற்ற சட்டத்தை அறவே கொண்டு வர மாட்டேன், நான் செய்த தவறை நான் திருத்திக் கொள்கிறேன்னு சொன்னாங்க பாருங்க. அன்னையிலேருந்து அவங்களுக்கு ரசிகர் ஆகிட்டோம். ஏன்னா அந்த பர்சன் ஹூ அக்செப்ட்ஸ், நீ வந்து எனக்கு ஓட்டே போடல இருந்தாலும் என் ஃபால்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இல்லைமேட்டு நான் வந்து செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க பாருங்க. அது வரைக்கும் வந்து திமுக இருந்த ஓட் பேங்க், அதாவது மைனாரிட்டி ஓட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உடஞ்சி அப்படியே அம்மையார் ஜெயலலிதா போச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் அவங்க 2016 ஜெயிக்கிறது முடிஞ்சிச்சு. புரிஞ்சுங்களா? இந்த ஓட் பேங்க் வந்து மைனாரிட்டி ஓட் பேங்க் எங்களுதுங்கிறாங்களே, அவங்க மறைந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுது வந்துச்சு. ஓகேங்களா? அதை மீட்டு அப்படியே ரீடைன் பண்ணாங்க பாருங்க. அதாவது அவங்க சொல்லிட்டு செய்யலைங்க. ஓகேங்களா? ஆட்சியில வந்ததுக்கு அப்புறம் நாங்கன்னா பயந்துட்டு இருந்தோம். ஓகேங்களா? திரும்ப இந்த அம்மா வந்து கண்டிப்பா வந்து குட்டையை கலப்ப போதும் அப்படின்னு நினைக்கிறப்ப ஓகேங்களா நான் சொல்லாம செய்யறேன்,
ஓகேங்களா. நான் வந்து வாக்குறுதி கொடுத்து ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக அது சொல்லக்கூடாது. நான் எனக்கு ஆட்சியில் அமைஞ்சிட்டேன், கிறிஸ்தவர்கள் எனக்கு ஓட்டு போடலை, ஏன்னா இதை கண்டு பயந்தீங்க, ஆனால் கண்டிப்பாக மதமாற்ற சட்டத்தை நான் கொண்டு வர மாட்டேன்னாரு. இன்னைக்கு சபாநாயகராக இருக்கார் பார்த்தீங்களா, ஜேசிடி பிரபாகர், புரிஞ்சுங்களா. 2001 2006 அவர் வந்து அதிமுகவில் இருக்காரு. அதிமுகவில் இருக்கும் போது அம்மையார் ஜெயலலிதாவை ஏற்றி போராட்டம் பண்ணாருங்க. அதுக்கப்புறம் தான் பீட்டர் அல்போன்ஸ் காங்கிரஸ்ல இருந்து வந்தாரு. அதிமுக எம்எல்ஏ யாராச்சும் அம்மையார் ஜெயலலிதாவை ஏத்து பேச முடியுமா? இன்றைய சபாநாயகர் அன்னைக்கு செஞ்சார். நான் அண்ணா அவரோட ஃபேனு, புரிஞ்சுங்களா. ஜேசிடி பிரபாகரோட ஃபேன் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து என்ன சொன்னான்னா, நீங்க எனக்கு வேறங்க அப்படின்ட்டாரு. நீங்க வந்து கிறிஸ்தவருக்கு செய்யறது அநியாயம் அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லி இன்றைய சபாநாயகர் அன்னைக்கு குரல் எழுப்பினாரு. அதை வந்து என்டர்டெயின் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா 2011 சீட்டு கொடுத்து அவரை வந்து திரும்ப கூட்டிட்டு வந்தாங்க. ஏன்னா சுட்டி காட்டினா கண்டிப்பா அதை ஏத்துக்கிற பக்குவமோ வந்து அம்மையார் ஜெயலலிதாக்கு இருக்கு அப்படிங்கிறத நான் இந்த பொருள்ல சொல்றேன். ஜேசிடி பிரபாகர் இன்றைய சபாநாயகர் அன்னைக்கு சுட்டி காட்டும் போது என்னையே எழுத்து பேசுறியான்னு அவங்க கேட்கிற பர்சன் கிடையாது. அவங்க தவறு செய்தால் அவரை திருத்தி கொள்றதும் அவங்க டைப்பு, தவறு செய்தவர்களை அறவே ஒழிக்கிறதும் அவங்க டைப்பு. செந்தில் பாலாஜினா தூக்கி குப்பையாட்டம் தூக்கி போட்டாங்க, புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யாரு தவறு செய்தாலும் அவங்க கரெக்டா அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிடுச்சுன்னா தூக்கி போட்டுருவாங்க. அந்த அம்மையார் ஜெயலலிதாக்கு 2 மடங்கு தான் இன்னைக்கு நம்ம சிஎம் சார் தளபதி விஜய். ஓகே சார். இன்னும் சட்டப்பேரவை வந்து தொடர்ந்து நடக்க போகுது, 20 நாள் நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் சட்டசபையில இப்ப எல்லாமே முடிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட. இப்ப இதுக்கப்புறம் என்ன நடக்கும், எந்த மாதிரி செயல்படுவாரு விஜய்? இல்லை, நாளைக்கு வந்து பதில் உரையில் நாளைக்கு வந்து அவரும் வந்து பதில் உரை எல்லாமே கொடுப்பாரு. நாளைக்கு வந்து இன்னைக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா திரியை கிள்ளி வச்சுட்டு போயிட்டாரு அமைச்சர் மரிய வில்சன், புரிஞ்சுங்களா. என்ன திரின்னு சொல்லுங்க, புரிஞ்சுங்களா. ஏற்கனவே 3 எலாக்கால ஆடிட்டு போட்டு ரெடியா சிஎம் சார் டேபிள்ல இருக்குப்பா. என்னைக்கு வந்து வாத்தி ரைடு ஓட போறாருன்னு தெரியல. கண்டிப்பா இந்த சட்டசபை ஃபுல்லா வாத்தி ரைடா இருக்கும். ஓகேங்களா. திரியை கிள்ளி விட்டார் அமைச்சர் மரிய வில்சன், பத்த வைக்க போறார் சிஎம் தளபதி விஜய் அவர்கள். அப்படிங்கிறது இந்த சட்டசபை வந்து ஒரு சூப்பர் தீபாவளியா இருக்குன்றதான் நான் பாக்குறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.